अस्मद्गुरु परमगुरून्यतिवरपूर्णौ स्वयामुनं रामं पद्माक्षणापषडजित्सेने रमापति वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवन्धां जयन्ती भूषणम् प्रणामं लक्ष्मणं प्रतिगृह्णातु मामकं प्रसादयति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं सविदावधूतपरवादिवैभवाः निगमान्तनीतिजलधेस्तलस्पृशः प्रतिपादयन्ति गतिमापवर्गकीं यति सार्वभौमपदसात्कृताशयाः यति சார்வபௌமருக்கே அற்றுத்தீர்ந்தவாள் தன்னை அர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் அவளுடைய மூச்சு காற்றினாலேயே பரவாதிகளுடைய வாதங்களை துவம்சம் பண்ணக்கூடியவாளா இருக்கா. பரவாதிகளுடைய வாதங்கள்லாம் அப்படியே அடங்கி போயிடும். அவளுக்கு நிகமா அது எதனால சாத்தியமா இருக்குதுன்னா, அவள் நிகமாந்த நீதி ஜலதே ஸ்தலஸ்புஷா, நிகமாந்த நீதி வேதாந்தங்களுடைய ஆழ் பொருளை, வேதாந்தமாகிற கடல்ல ஆழ் பொருளை அறிந்தவாளா இருக்கா. அதனால அவ என்ன பண்றா, பிரதிபாதயந்தி கதிமாபவர்கி, ஆபவர்கி மோட்ச மார்க்கத்தை நமக்கு பிரதிபாதயந்தி சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்றா. அந்த மோட்ச மார்க்கத்தை உபதேசம் பண்றதுன்றது பிரபத்தி மார்க்கத்தை உபதேசம் பண்றா. பிரபத்தி என்ன, பிரபத்திக்கல்லது சர்வேஸ்வரன் பரம புருஷார்த்தம் கொடுத்தா, பிரபத்திக்கல்லது சர்வேஸ்வரன் பரம புருஷார்த்தம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுனால அந்த பிரபன்னாத் அந்நேஷான் ந திசதி முகுந்தோ நிஜபதம் அப்படின்னும், பாஷ்யக்காரரும் சசிச்ச வசீகரணம் தரணாகதிரேவா, சரணாகதி தான் அவனை வசீகாரம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றதுனால அந்த மார்க்கத்தை உபதேசம் பண்றக்கூடியவா. அந்த மார்க்கத்துல பிரபத்தி பண்றவா சுதந்திர பிரபத்தி நிஷ்டனா இருக்கா, இல்லைன்னா அங்க பிரபத்தி நிஷ்டனா இருக்கா. அங்க பிரபத்தி நிஷ்டன்னா அதிகாரிகளா இருந்து பக்தி யோகம் பண்ணக்கூடியவா. அந்த பக்தியாகப்பட்டது நிர்விக்னமா நிறைவேறணும் அப்படின்றதுக்காக அதுக்கு அங்கமா தது அங்கமா பண்ணக்கூடிய பிரபத்தி அங்க பிரபத்தி. அது இல்லாத அகிம்சனா இருக்கவன், கைமுதல் ஒன்னும் இல்லாதவன், புகழொன்னு இல்லாடியேன் உன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு பண்ற பிரபத்தி சுதந்திர பிரபத்தி. அதாவது இது நேரவே மோட்சத்துக்காக பண்றது. அது மோட்சத்துக்காக பண்ணக்கூடிய பக்தி யோகம் நிர்விக்னமா முடியணும் அப்படின்னு முடிச்சு தரணும்னு அவன் இடத்துல பிரபத்தி பண்றது. எனக்கு எல்லாரும் பிரபத்தி தான் பண்ணணும். சுதந்திரமான பிரபத்தியோ அங்கமான பிரபத்தியோ பண்ணாதான் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அது இந்த மாதிரி ரெண்டு விதமா இருக்குதா அப்படின்னு சொன்ன, ரெண்டு விதமா இருக்குது. அவளுடைய பரிபாக்கத்தினாலே சுச்சரித்தமான அவளுடைய நல் சரித்திரத்தினுடைய பரிபாகமா சில பேருக்கு அங்க பிரபத்தி பண்ணி பக்தி அனுஷ்டானம் பண்ணக்கூடியதான யோகியதைக்கு உண்டானபடியான சரீரங்கள்லாம் கிடைக்கிறது, ஞான சக்திகள்லாம் கிடைக்கிறது. சில பேருக்கு அப்படி இல்லாத பசு பக்ஷி பசு மனுஷ பக்ஷி வா ஏக வைஷ்ணவ சம்சயாக அப்படின்ற ரீதியில அந்த வைஷ்ணவ சமாசனம் பண்ணக்கூடிய, வைஷ்ணவனா இருக்கக்கூடிய ஆச்சாரிய சமாசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியவான ஆகி அப்படியே அவன் சுதந்திரமான பிரபத்தியை பண்ணக்கூடியவனா ஆறா. அப்படிப்பட்ட பாக்கியவான இருக்கான். அதுல இந்த பக்தி அனுஷ்டிக்கிறவன் அது நேரவே தெரியுது. ஏன்னா அவன் நல்ல குலத்துல பிறந்து சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேஹே யோக பிரஷ்டோபி ஜாயத்தே பிரஷ்டோபி ஜாயத்தே, பூர்வத்துல அவன் கர்ம யோகாதிகள் எல்லாம் பண்ணி நடுவுல ஏதோ விட்டு போய்
அப்படிலாம் இருக்கிற சுச்சீனாம் ஸ்ரீமதாங்கேகே ரொம்ப ரொம்ப நற்குலத்துல பிறக்கிறான். அதவா யோகினாமேவ குலே ஜாத்தா, இல்லைன்னா யோகிகளுடைய பக்தியோகம் பண்ற குலத்திலேயே பிறக்கிறான். அப்படியான உயர்ந்த பிறவியை பிறக்கிறான். அதுக்கு தகுந்த அத்தியனம், அங்காத்தியனம், ஆசிரம தர்மானுஷ்டானம் எல்லாம் பண்ணி கர்ம ஞான யோகங்களை பண்ணி பக்தி யோகம் பண்றான். அது உள்ளங்கை நெல்லிக்கனியா தெரியுது. ஆனா இந்த பிரபத்தி பண்றவாள் இருக்காளே, இவன் ஏதோ இவனுக்கு என்னன்னா இவன் பண்ணின புண்ணிய பரிபாகம் என்ன, ஆச்சாரிய சாரூகம்னு பெறதுதான் இவன் பண்ணின புண்ணியம். மீதி விஷயத்துல இவன் ஞானவானா இருக்கலாம், இல்ல அஜ்ஞானியா இருக்கலாம், அடிமட்டத்துல ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கலாம், விராத்தியனா இருக்கலாம், மிளேச்சனா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், பசு பக்ஷி சிறியக்கா கூட இருக்கலாம், எப்படியா வேணாலும் இருக்கலாம். ஆனா இவனுடைய பரிபாக்கம் என்ன, அந்த வைஷ்ணவ சமாசனம், ஒரு ஆச்சாரியனுடைய கட்டாட்சத்துக்கு பாத்திரமாறான்னு ஒண்ணு இருக்குதே, அது இவனுக்கு அப்படி அந்த பெரும்பாக்கியவான். இது லோகத்துல யாருக்கும் அது தெரியாது. அதே சுத்தினாம் ஸ்ரீமதாங்கேஹே யோகினாமே குலே அப்படின்னா அவெல்லாம் குடிகுடியா செய்கின்றோம் அப்படின்ற ரீதியில என்ன, குடிக்கிடந்து ஆக்கம் செய்து நின் தீர்த்த வடிமை குற்றேவல் செய்து உன் பொன்னடி கடவாதே வழி வருகின்ற தொண்டர் அப்படின்னு ஆழ்வார் சொல்ற. அது மாதிரி நல்ல குலத்துல பிறந்து கொஞ்சம் கூட சாஸ்திரத்தை மீறாத சாஸ்திர வசியாளா இருந்து அப்படியே பண்றது லோகத்தாருக்கு தெரியும். இவாள்லாம் பரமை காந்தி சார்வமாள் அப்படின்னு. இது அப்படி தெரியவே தெரியாது. விராத்தியனா இருப்பான், மிளேச்சனா இருப்பான், இதுவா இருப்பான், பக்ஷியா இருப்பான், பசுவா இருப்பான், தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவாளும் அந்த சுத்தரி அந்த அப்படி இருக்கக்கூடிய ஜன்மாக்கள்ல பிறந்தா கூட ஒரு ஆச்சாரியனை அடையக்கூடிய பாக்கியம், ஆச்சாரியனுடைய அபிமானத்தை பெறக்கூடிய பாக்கியம் இருப்பார்கள். அதான் அப்படி இருக்கக்கூடியவாள் சுவாமி தேசிகன் ஒரு பட்டியலிட்டு காண்கிற மாதிரி காண்பிக்கிறார். பக்தியாதௌ சக்திய பாவா பிரமிருதிரஹிததா சாஸ்திரத பர்யுதாசா ஆலக்ஷேபாக்ஷமத்தந்து இதி நியதிவசாத் ஆபதத்பிஹ சதுர்பிஹ ஏகத்ருத்யாதி யோகவ்யதிபிதுர நிஜாதிக்ரியா சம்சயந்தே சந்தஸ்ரீசம் ஸ்வதந்திர பிரபதன விதினா முக்தயே நிர்விசங்காः. பக்தியாதோ சக்தியபாவஹ, பக்தியாதோ பக்தி முதலாமவற்றில் பதியனுக்கு கூடாமல் அப்படின்னா அந்த பக்திக்கு முன்ன கர்மயோக ஞான யோகம் இருக்குல்ல, அதை இந்த ஆதிபதத்தினால எடுத்துக்கணும். பக்தி கர்மயோக ஞான யோகங்கள்லாம் பண்றதுக்கு சக்தி இல்லாதவர்கள் அப்படி. சக்தியபாவஹா பிரமிதிரஹிததா. அதுக்கப்புறம் என்னன்னா ஞானம் இல்லாதவாள் அப்படின்னு. பக்தி முதலியவர்கள பண்றதுக்கு சக்தி இல்லாதவன் ஒருத்தன், அவனுக்கு ஞானம் இருக்குது சக்தி இல்லைன்னு அர்த்தம். அதுதானே பக்தியாதோ சக்தி அபாவஹா அப்படின்னு சொன்னா சக்தி தான் இல்லை, ஞானம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால அந்த சத்தியபாவ பிரமித் ரஹிததா,
அந்த பிரமித்தியும் ஞானமும் இல்லாதவர்கள் இருப்பான். அதாவது பக்தி பண்றதுக்கு சக்தி மாத்திரம் இல்லை, ஞானமும் இல்லாதவனா இருக்கிறது. அது ஒண்ணும். சக்தி மாத்திரம் இல்லை சுவாமி, ஞானம் மாத்திரம் இல்லை, அது சாஸ்திரத பரியுதாசா. அதாவது இந்த பக்தி எல்லாம் பண்றதுக்கு சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்குது? திரைவர்ணிக புருஷ சரீரம் வேணும்னு சொல்லிருக்க. அந்த திரைவர்ணிக புருஷ சரீரமே இல்லை இவனுக்கு. அதாவது திரைவர்ணிக புருஷ சரீரம் இருந்ததுன்னா பக்தி பண்ணலாம். அப்போ அந்த திரைவர்ணிக புருஷ சரீரத்துல அத்தியனாதிகள்லாம் பண்ணி ஞானவானா விளங்கணும். அந்த ஞானவானா விளங்கினா விட்டு சமதமாத்யுபேதஸ்யாத்துன்ற ரீதியில சமம் தமம் இத்தியாதி குணங்கள் தொடக்கமா அந்த பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு உண்டான சக்தி வேணும். அந்த சக்தி தான். சக்தி இல்லாதது மாத்திரம் இல்லை, ஞானம் இருந்தா போறாது. சக்தி இல்லை, ஞானமும் இல்லை. இது ரெண்டும் இல்லைன்னா அதுக்கு சொரூப யோகியத்தையான சாஸ்திரத்தால அனுமதிக்கப்பட்ட பிறவியான இவனுக்கு இருக்குதா? அதுவும் இல்லை. பக்தியாதோ சக்தி அபாவா, சக்தி இல்லாத ஒண்ணு. பிரமிதிரஹிதா, அதாவது ஞானம் இல்லாத ஒண்ணு. சாஸ்திரத பரியுதாசா, சாஸ்திரமும் இவனை பக்தி பண்றதுக்கு தகுந்தவனா அங்கீகரிக்கலை. அதனால இப்படி இருக்கிறவாள்லாம் நன்னா பிரபத்தி பண்ணலாம். அதாவது திரைவர்ணிக புருஷ சரீரம் இருந்துட்டாலே பக்தி தான் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. அவள்லாம் இதை பண்ணலாம். திரைவர்ணிக புருஷ சரீரம் இல்லைன்னா இல்லாதவ மொத்த பேரும் இதை பண்ணலாம். என்னத்தை பண்ணலாம்? பிரபத்தி பண்ணலாம். ஞானம் இல்லைன்னாலும் பண்ணலாம். நல்ல சரீரம் இருந்து ஞானம் இருந்து சக்தி இல்லைன்னா பண்ணலாம். அப்படி சக்தியும் இருந்துட்டு உயர்குடி பிறப்பும் இருக்குது. அதுக்கு தகுந்த ஞானமும் சம்பாதிச்சுதான், அதுக்கு தகுந்த சக்தியும் இருக்குது. ஆனா ஒண்ணு இல்லை, காலக்ஷேப அக்ஷமத்துவம். காலத்தை, அதாவது பக்தி யோக நிஷ்டனுக்கு எப்ப மோட்சம்? பிராரப்த கர்ம அவசானத்துல மோட்சம். பிராரப்த கர்மத்துல இப்ப அனுபவிக்க ஆரம்பிச்ச கர்மாக்கள்ல எத்தனை ஜன்மம் இருக்குதோ அத்தனை ஜன்மத்தினுடைய முடிவுல அவனுக்கு மோட்சம் சொல்றதுனால, ஐயோ இவ்வளவு தூரம் நாம தெரிஞ்சுண்டு எம்பெருமான இன்னும் இந்த பிராரப்த கர்ம அவசானம் வரையில் நாம பல பிறவி எடுக்கணுமா? வேண்டாம், இப்பவே நாம இந்த பிறவிலேயே மோட்சம் போயிடுவோம் அப்படின்னு அவன் நினைச்சான்னா, அதான் அந்த விளம்பத்தை பொறுத்துக்க முடியாதவனும் பண்ணலாம். அதாவது சாஸ்திரத்தினால அனுமதிக்கப்பட்ட பிறவி இருந்து சாஸ்திரம் சொன்னபடியான ஞான சம்பாதனத்தையும் பண்ணினவனா இருந்து அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை பண்ணக்கூடிய சக்தி விசேஷங்கள்லாம் இருந்தாலும் அவன் காலக்ஷேபம், இந்த காலம் நீட்டி போறதே அதை அவனால பொறுத்துக்க முடியலை. அதாவது இன்னும் பல பிறவிகள்ல இன்னும் கருக்குழியில விழுந்து விழுந்து மறுபடியும் பிறக்கிறதுக்கு அவனுக்கு பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னா அவனும் இந்த பிரபத்திய பண்ணலாம். பக்தியாதோ சக்திய பாவா பிரமிதி ரஹிததா சாஸ்திரத பர்யுதாசா காலக்ஷேபா க்ஷமத்வம் தீதி. இப்படி 4 வகையான பேர். நியதி வசாத் ஆபதத்பிஹி சதுர்பிஹி, இந்த 4 விதமா இருக்குது. என்னது? சாஸ்திரத்தினால ஒத்துக்கப்படாத சக்தி இல்லை, ஞானம் இல்லை, சாஸ்திரத்தினால அனுமதிக்கப்படல. இதெல்லாம் இருந்தா கூட தனக்கு விளம்பத்தை பொறுத்துக்க முடியல அப்படின்ற இந்த 4 இது இருக்குதே, அந்த 4 வகையான பேர்களும் இந்த இத பண்ணலாம், பிரபத்திய பண்ணலாம். நியதி வசாத், நியதி வசாத் அப்படின்னா
அவனுடைய பாக்யவசாத்து அவனுடைய நியதி வசாது ஆபசத்திஹி இவனுக்கு ஏற்பட்டதான பிராப்தங்களான சதுர்பிகி 4 தர்மங்களாலே யதி பிதுரா அதாவது விவிதமாக விவிதமா இருக்குது. எப்படி ஒன்னும் பின்ன பின்னமா இருக்குது. அதாவது இவனுக்கு சக்தி மாத்திரம்தான் இல்லை, நல்பிறவி இருக்குது, நல் ஞானம் இருக்குது. இன்னொருத்தனுக்கு நல்பிறவி இருக்குது, ஞானம் இல்லை. இன்னொருத்தது நல்பிறவியே இல்லை. இல்லை, இது 3மே இருக்குது, இது இல்லை. என்ன இல்லை? காலத்தை ஒத்துக்கொடு. இப்படி பின்ன பின்னங்களா இருக்கக்கூடியதான இந்த 4 தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்களுக்கும் நியதி வசாத் ஆபதத்பிஹி சதுர்பிஹி அந்த இவனுக்கு ஏற்பட்டதான 4 விவிதமான தர்மங்கள் இருக்கு. அதுல இந்த 4 இல்லாது 4 இல்லாதவாளோ 3 இல்லாதவாளோ 2 இல்லாதவாளோ 1 இல்லாதவாளோ அப்படி ஏக ஏக தித்ரயாதி யோக யதிபிதுரா யதிபிதுர அப்படின்னு சொல்ற. அதனால அதாவது 1 இல்லாதவா, 2 தன்மை இல்லாதவா, 3 தன்மை இல்லாதவா அப்படின்னு இருக்கும்ல. அதனால அப்படி இருக்கக்கூடியவாள் மொத்தம் எத்தனை பேர் ஆகுதுன்னா 15 பேர் ஆகுது. 15 பேர் ஆகுது. ஒன்னு இல்லாதவா 4 பேர், 2 இல்லாதவா அப்படின்னா 1 2 2 3 1 2 1 3 1 4 2 3 2 4 3 4 இப்படின்னு 6 ஆகுதா? 1 2 1 3 1 4 2 3 2 4 அப்புறம் 3 4 6 ஆகுது. 6 நாளும் 10 ஆகுது. 3 இல்லாதவா 1 2 3 1 2 4 அப்புறம் 2 3 4 3 4 1 2 3 4 2 3 4 2 4 1 2 இதுல எத்தனை வருது? அப்புறம் 3 4 1 3 இல்லாதவா தான் 1 2 3 1 3 4 அப்புறம் 2 3 4 அதுக்கப்புறம் 3 4 1 அப்புறம் 4 1 2 இப்படியாக அது ஒரு 4 வருது. 6 நாளும் 10 நாளும் 14 4 சேர்ந்து 1. அதனால 15 பேர் வரும். சரிதானா? அதனால
कालक्षेपाक्षमत्वन्तु इति नियतिवशात् अपदद्भिः चतुर्भिः एक द्वि त्रयादियोग व्यतिभिदुर निजादिक्रिया संशयन्ते निजादिक्रिया स्वतंत्र प्रपत्ति विषयक स्वस्वाधिकार உடையவர்களா அவ ஆற. அதனால பக்திக்கு சக்தி ஞான ஜாத்தியாதி காலக்ஷமத்துவம் காலக்ஷேபாட்சமத்துவம் அப்படின்ற 4 விஷயம் இருக்குது. அந்த 4 விஷயங்களுக்கும் அதிகாரம். அந்த 4 சேர்ந்தவாளோ இல்ல 3 சேர்ந்தவாளோ 2 சேர்ந்தவாளோ 1 சேர்ந்தவாளோ அப்படி. அதனால இப்படி இருக்கக்கூடிய இந்த 15 பேர்கள் இருக்காளே, இந்த 15 பேர்களும் சம்சயந்தே சந்தஹ ஸ்ரீசம் ஸ்வதந்திர பிரபத்தி விதினா பிரபதன விதினா முக்தயே நிர்விசங்காஹ. அதனால இந்த 15 பேர்கள் இருக்காளே அவ சந்தஹ சம்யக் நியாய நிரூபண சதுரர்களான சத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். சந்தகான்னா சமயக் நியாய நிரூபணம் பண்ணக்கூடிய சதுரர்கள் குசலர்கள். நிர்விசங்காஹ இதுல ஒரு அதிகாரம் இருந்தா கூட தனக்கு பிரபத்தி அதிகாரம் உண்டோ இல்லையோன்னு சந்தேகமற்றவர்களா சந்தேகமற மகா விசுவாசசாலிகளாய். நிர்விசங்காகனா சந்தேகம் இல்லாதவன்னா என்ன அர்த்தம்? மகா விசுவாசசாலி மகா விசுவாசத்தை உடையவர்களாய் கொண்டு இந்த முக்தையே மோட்சத்திற்காக ஸ்ரீசம் அந்த லக்ஷ்மி பத்தியான எம்பெருமானே. அதனால்தான் இங்க ஸ்ரீசம்னு சொல்லிருக்க. லக்ஷ்மி பத்தின்னு காண்பிக்கிறதுக்கு தான் ஸ்ரீமன் நாராயணன். அப்ப சொன்னாலும் ஸ்ரீமான் நாராயணோ நப்பதிஹி அப்படின்னு தத்துவத்துல சொல்லுச்சு. அதனால स्वतंत्र प्रबधन विधिनाः स्वतंत्र प्रपत्ति अनुष्ठानத்தினாலே संशयन्ते निर्विशंकाः संशयन्ते துளி கூட சந்தேகமற ஆசைக்கிறார்கள். அதனால இப்படி நமக்கு பக்தி பண்ண முடியலையே, சக்தி இல்லையே, ஞானம் இல்லையே, நல்ல குலம் இல்லையே, இல்ல எல்லாம் இருந்தாலும் நமக்கு பொறுக்க முடியலையே காலத்தை அப்படின்னு இருக்கிறவா எல்லாரும் நிசந்தேகமா மகா விசுவாசத்தோட கூட எம்பெருமான சரணடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படிப்பட்டதான இந்த இது இருக்குதே விதா சுச்சரித பரிபாகேன விதயா அந்த பிரபன்னஷ்ட வேதான்னு சொன்ன. ஒருத்தன் எல்லாம் இருக்கவன், ஒருத்தன் 4 இல்லை 3 இல்லை 2 இல்லை 1 இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய 15 வகையா இருக்கக்கூடிய அந்த அகிஞ்சன அதிகாரிகள் அது அப்படி இருக்கா. அவளுடைய வித்தியாசம் என்ன இவ 2 பேருக்கும் அப்படின்னு சொன்னா, நேற்று சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். அதாவது பிரபத்தி பண்றவன் பிரபத்தி அனுஷ்டான அனந்தரம் அவன் பகவத் தியானம் பண்ணலாம், தப்பு கிடையாது. சக்தி இருந்தா பகவத் சிந்தனம் பண்ணணும், பகவானை ஸ்மரிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது யோக காலத்துல படுத்துக்கிற சமயத்துல பகவத் தியானம் பண்ணிட்டு படுத்துக்கலாம், இல்ல மற்ற சமயத்திலையும் பண்ணலாம். அதெல்லாம் இவனுக்கு அவகாசம் இருக்காது. அப்படி பண்ணா எம்பெருமான் அவனுடைய தியானத்துக்கு கோச்சரமாய், அதாவது பலமா அவனுக்கு சாட்சா்காரம் ஆனான்னா அது பல கோட்டியில சேரும். அதான் பல சாதன பக்தி தியாம் அப்படின்னு. அதே பக்தி யோகம் பண்றவன் பக்தி யோகத்தை பண்ணான்னா அது சாதன பக்தி, அதனால மோட்சத்துக்கு உபாயமா அதை பண்றான். இவன் அப்படி இல்லை, அதே பலமா பண்றான்னு சொன்னமோ இல்ல. அதனால
இந்த ரெண்டு பேருடைய தன்மையும் இங்க ஸ்பஷ்டமாகும். விளம்பேன பிராப்தி பஜன சுகமேகஸ்ய விபுலம். இந்த பக்தி யோக நிஷ்டன் சொல்றமே, அத்வாரக பிரபத்தி நிஷ்டன், சத்வாரக பிரபத்தி நிஷ்டன். அதாவது சத்வாரக பிரபத்தி நிஷ்டன், அங்க பிரபத்தி நிஷ்டன் சொல்லக்கூடிய பக்தி யோகம் பண்றானே, அவனுக்கு மோட்சம் எப்போ வரும்னு சொன்னா விளம்பேன பிராப்தி, அவனுக்கு விளம்பமா வரும். இந்த என்ன பிராரப்த கர்ம அவசான சரீர அவசானத்துல அவனுக்கு மோட்சம் வரும். விளம்பேன பிராப்தி, அந்த பகவானுடைய ஸ்ரீவைகுண்டத்தை அவன் எப்போ அடைவான்? பிராரப்த கர்மத்துல எத்தனை ஜன்மா இருக்குதோ அத்தனை ஜன்மமும் இங்க எடுத்துட்டு அப்புறம் மோட்சம் போவான். ஆனா வஜன சுகமேகஸ்ய விபுலம், இந்த பக்தியோக நிஷ்டனுக்கு, அதான் சத்வாரக பிரபத்தி நிஷ்டனுக்கு வஜன சுகம் இருக்குதே, அது ரொம்ப விபுலமா இருக்கு. இங்க பெருமாளை பக்தி தானே பண்றான், அவன் தியானம் பண்றான். அந்த தியானத்துக்கு சைலதாராவது சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமா அப்படியே தியானம் வருது அவனுக்கு. அப்படி தியானம் வர்றதுனால அதுல எம்பெருமான் தோன்றதுனால அந்த எம்பெருமானுடைய தரிசனம் தானே அந்த பஜன காலத்திலேயே, அவன் உபாயம் பண்ற காலத்திலேயே அவனுக்கு அந்த எம்பெருமானுடைய அனுபவ சுகம் அப்படியே இருக்கு. அது எப்படி இருக்குது? இந்த பக்தி யோகம் ஆரம்பிச்சு நிஷ்பத்தி ஆறுதே, தைலதாராவது வருது, அதுல இருந்து இவன் மோட்சத்துக்கு போறதுக்கு முன்ன வரையில் இங்க எத்தனை சரீரம் எடுத்தாலும் அப்படியே அந்த பகவானுடைய தியானம் அவனுக்கு, அந்த பகவத் தர்சனம் அப்படியே இருக்கு. அதனால பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம், அவனுக்கு அது ரொம்ப பறந்து இருக்குது, விபுலமா இருக்குது. விஸ்தீர்ணமா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. அங்க வேணா போகலையே தவிர, வைகுண்டத்துக்கு வேணா போய் பெருமாளை அனுபவிக்கலையே தவிர, இந்த பிராகிருத சரீரத்துல இருந்துட்டே அந்த பஜன சுகம் இருக்குதே, அந்த எம்பெருமான தியானிப்பதனால வரக்கூடிய சுகம் அவனுக்கு அப்படியே விஸ்தீர்ணமா பறந்து போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கூட தடங்களே இல்லாம. ஏன்னா பக்தியோகம் பண்ற ஆரம்ப சரீரத்துலதான் இவன் பிரயத்தனப்பட்டு இத சாதிச்சு அப்புறம் ஆப்பிரயாணம் வரையில் பண்ணணும், அதாவது மரண பரியந்தம். அதுக்கப்புறம் இவன் என்ன பிறவி பிறக்கிறானோ அந்த பிறவியெல்லாம் இந்த பக்தி யோகத்தினுடைய இதனாலேயே, பக்தி இவனுக்கு நிஷ்பத்தி ஆனத்தினாலேயே தொடர்ச்சியா இந்த பகவானுடைய தியானம் அவனுக்கு இருந்துட்டே இருக்கும். ஒரு கால் மாடா இருக்கான் அப்படின்னா ஜடபரதர்னு ஒருத்தர், அவர் ஏதோ ரொம்ப ஒண்ணும் இல்லாத வேலையாள் மாதிரி ஒரு பிறவி வந்தது, அவருக்கு மானா ஒரு பிறவி எடுத்தார் அப்படின்லாம் சரித்திரத்தில் இருக்குது. அப்பெல்லாம் கூட இந்த பக்தி பண்ணச்சே அந்த தைலதாரையா வந்ததே ஞானம், அந்த எம்பெருமானுடைய தரிசனம், அது அந்த ஜன்மத்துல கூட அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்கு. அதனாலதான் பஜன சுகம் ஏகஸ்ய விபுலம் அப்படின்னு சாய்க்கிறேன். இவனுக்கு மோட்சம் வேணா தள்ளி கிடைக்கும், விளம்பேன பிராப்தி, அந்த விளம்பத்தை பொறுத்துக்காதவன் தான் பிரபத்தி பண்ணணும், சக்தி இருந்தா கூட அப்படின்னு சொன்னாரு. அது விளம்பேன பிராப்தி பஜன சுகமேகஸ்ய விபுலம் பரஸ்யாசு பிராப்தி. இன்னொருத்தன் இருக்கானே பாக்யவான், ஆச்சாரியனை அடையக்கூடிய, வைஷ்ணவ சமாசனம் பண்ணக்கூடிய அவன் இருக்கானே பரஸ்ய ஆசு பிராப்தி, ரொம்ப சீக்கிரமா இவனுக்கு பிராப்தி. இன்னைக்கே மோட்சம் வேணும்னு கேட்டா மோட்சம் இன்னைக்கே வரும், நாளைக்கு வேணும்னு கேட்டா நாளைக்கு மோட்சம் வரும். ஏதோ ஒரு சுவாமி சரித்திரத்துல சொல்றார், உண்மையா நடந்தது. ஒரு சுவாமி திருவேங்கடமுடியான இடத்துல, காஞ்சிபுரத்துல ஏழுகிற சுவாமி தான், திருவேங்கடமுடியான இடத்துல ஆழ்வார் பண்ணினா மாதிரி போய் பிரபத்தி பண்ணணும் அப்படின்னு, அந்த பிரபத்தியும் ஆர்த்த பிரபத்தின்னு பேர். நாமெல்லாம் பண்றது திருப்த பிரபத்தி. ஆர்த்த பிரபத்தின்னா உடனே மோட்சம் வேணும்னு கேட்கறது. திருப்த பிரபத்தின்னா இந்த சரீரம் முடியிட்டே அதுவா போயிட்டு எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னு கேட்கறது. அந்த திருவேங்கடமுடியான இடத்துல ஆர்த்த பிரபத்தி பண்ணாருன்னா உடனே கொடுத்துருவான்.
அப்போ சன்னதி உள்ள கர்ப்பகிரகத்துக்கு முன்ன குலசேகரப்படின்ட்டு நின்று இவர் ஆர்த்த பிரபத்தி பண்ணி பெருமாள் உடனே மோட்சம் கொடுத்துட்டா அப்போ சன்னதிக்கெல்லாம் ஹானி வந்துருமோ இல்லை. இவர் மோட்சம் போயிட்டார், நம்ம சாஸ்திரம் பழிச்சுடுத்து எல்லாம் சரி. ஆனாலும் கர்ம காண்டத்துல என்ன சொல்றது, ஒருத்தன் மறுத்துட்டான்னா அதுங்க சீட்டு அது இது அதெல்லாம் சொல்லிட்டுக்கோ இல்லை. அதனால அந்த சன்னதிக்கெல்லாம் ஹானி வரக்கூடாது. அதோட கூட மேல் கொண்டு இந்த கைங்கரியங்கள்லாம் பண்ணணும், தகனாதி கைங்கரியங்கள்லாம் தொடர்ச்சி பண்ணணும் இருக்குது. அந்த கைங்கரிய ஹானி அத்தனை பேர் அந்த காலத்துல ஒரு வீடு மொத்தம் கிளம்பி போக முடியுமா? இருக்காது. அதனால ஏதோ துணைக்கு 2 பேர் ஆயிடுச்சுட்டு என்ன 700 திருவேங்கடமுடைய இடத்துல அவர் ஒரு கணக்கு போட்டு அங்க பிரபத்தி பண்ணினா விட்டு மறுபடியும் ஊர் வந்து சேர்றதுக்கு ஏதோ ஒரு வாரம் 10 நாள் ஆகும் அப்படின்னு கணக்கு பண்ணி அந்த 10 நாள் கழிச்சு மோட்சம் வேணும்ன்ற மாதிரி சங்கல்பிச்சுட்டு பண்ணாராம். ஆனா நடையா வரைச்சே எங்கேயோ கொஞ்சம் விளம்பம் ஆயிடுச்சு. ஒரு வாரமோ என்னமோ தெரியல, விளம்பமானது ஒரு வாரம் இல்லை. அது அவர் கோரின காலத்துக்கு இந்த கூரம் அப்படின்னு காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ல அந்த மாதிரி 10-15 கிலோமீட்டர்ல 10 மைல்ல அந்த ஊருக்கா வரைச்சே அந்த நாள் வந்துட்டதுனால உடனே அவருக்கு சரீர பிராண வியோகம் ஆயிடுச்சு. காஞ்சிபுரம் வந்து சேரலை, அவருடைய சொக்கிரகத்துக்கு வந்து சேரலை. ஏன்னா அவர் உடனே தான் மோட்சம் கேட்கிறார். அந்த உடனே மோட்சம் கேட்டா இதுக்கெல்லாம் பிரதிபந்தமா இருக்குதுன்னு இதுக்கு ஏதோ ஒரு கணக்கு பண்ணி கேட்டார். அது அது அந்த கணக்கு பண்ண நாள்ல வர முடியல. அதனால அந்த நாள் ஆகி போச்சு, பெருமாள் அவரை வைகுண்டத்துக்கு அழைச்சுட்டான். அப்படின்னு நடந்த கதையே சொல்ல கேள்வி இந்த மாதிரி நடந்தது ஒரு சுவாமிக்கு அப்படின்னு. அதாவது ஒரு 200 வருஷத்துக்குள்ள 100-200 வருஷம் 100 வருஷம் இல்லை 100-200 வருஷத்துக்குள்ள இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இது என்ன பரஸ்ய ஆசு பிராப்தி உடனே கிடைக்கும் பகவது. ஆனா பரிமித ரசா இங்க இருக்கிற நாள் வரையில் பரிமிதமான அளவிட்டதான ரசம்தான் இருக்கும். அதான் பரிமித ரசா ஜீவித தசா. இங்க வாழக்கூடிய நாள்ல அந்த பெருமை அவனை போல அப்படியே பகவத் அனுபவம் இருக்கவே இருக்காது. ஏதோ கொஞ்சம் போற இருக்கும் பகவத் அனுபவம். பரிமித ரசா ஜீவித தசா அப்படி. அதனால இப்படி பிரதிபாதயந்தி கதிமாபவர்கீம் இப்படி மோட்ச மார்க்கத்தை பிரபத்திய நமக்கு அந்த ஆச்சாரியர் பாஷ்யக்காரர் திருவடிக்கே அற்றுத்திருந்த ஆச்சாரியர்கள் இந்த மாதிரி உபதேசிக்கிறா, சிஷ்யர்களுக்கு அனுஷ்டானம் பண்ணி வைக்கிறா அப்படின்னு. இந்த கதி அப்படின்றது பிராபிய அர்த்தமா இருந்ததுன்னா அதை நாளைக்கு சேர்க்கும். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன் ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வ சர்கித்யதீசானபதாஸ்யம் ஸ்ரீவத்சவம்சகலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.